Hello everyone, welcome to Nimmi's kitchen. இன்னைக்கு வந்து நம்ம வந்து வாழைக்காய் கோலா உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து தேவையான வாழைக்காய் வந்து நான் இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கட் பண்ணதை வந்து நம்ம வந்து இட்லி பானையில் போட்டு நம்ம வேக வச்சு எடுத்துடலாம். இது மாதிரி வச்சிடலாம். வச்சுட்டு நல்லா இது வெந்ததுக்கப்புறம் இது ஜஸ்ட் இது வந்து ஸ்டீம்லேயே வெந்துடும். அடியில் வந்து தண்ணி இருக்குது. இதை வந்து இது மாதிரி வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். நல்லா வெந்ததும் அந்த தோல் வந்து நம்ம எடுத்துட்டு அதை ரெடி பண்ணிவிட்டு சைட் பை சைடு நம்ம வந்து மசாலா எல்லாம் நம்ம இப்போ ரெடி பண்ணிக்கணும். பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து கோலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ இது வாழைக்காய் வேகட்டும். இப்போ வந்து நமக்கு தேவையான பொருள் வந்து கொஞ்சமாக வந்து சோம்பும் கசகசா, தென் வந்து கொஞ்சமாக வந்து பூண்டு பல், பட்டை, பச்சை மிளகா. காரம் வந்து பச்சை மிளகா தான் நமக்கு. கொஞ்சம் பொட்டுக்கடலை, ஒரு 3 டீஸ்பூன் தேங்காய் பூ எடுத்துருக்கிறேன், அண்ட் ஒரு 2 டீஸ்பூன் பொட்டுக்கடலை எடுத்துருக்கேன். இது எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து இப்போ எண்ணெய் ஊற்றிருக்கோம். அடுப்பில் ஒன்று ஒன்றா போட்டு நம்ம வறுத்து எடுத்துடலாம். அதுக்கப்புறம் இங்கே வந்து நமக்கு வாழைக்காய் வந்து வெந்துட்டுருக்குது. வெந்ததுக்கப்புறம் அதை நம்ம வந்து ஸ்மாஷ் பண்ணிவிட்டு இந்த மசாலாவோடு நம்ம மிக்ஸ் பண்ணணும். ஸோ இப்போ பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம வந்து இந்த சோம்பையும் கசகசாவையும் போட்டிருக்கோம். நல்லா பொரிஞ்சு வந்ததும் இந்த பச்சை மிளகா, பூண்டு, பட்டை போட்டுடலாம். நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க, வெடிக்குது, பார்த்து நம்ம வந்து இதை வதக்கணும். ஆக்சுவலி பச்சை மிளகா ஒரு ஸ்லிட் பண்ணிவிட்டு போடணும், இல்லைன்னா வெடிக்கும். மறந்துட்டேன்னா லெட் மீ ஜஸ்ட் ப்ரெஸ் இட் ஆன் ஹியர். இல்லைன்னா பச்சை மிளகா வந்து வெடிக்கும். ஸோ ஜஸ்ட் ஒரு ஸ்மால் ஸ்லிட் இதுனா லெட் மீ ஜஸ்ட் ப்ரெஸ் இட் ஹியர். இந்த ஸ்பைசஸே வந்து நமக்கு போதுமான ஒரு மசாலா வாசனை வர்றதுக்கு உண்டான பொருள் போதும். நெக்ஸ்ட்டு பொட்டுக்கடலை போட்டுடலாம், தேங்காய் பூ போட்டுடலாம். இதை வந்து ஒரு நிமிஷம் நல்லா இது மாதிரி வதக்கிட்டு இதை வந்து நம்ம வந்து மிக்சியில் போட்டு நல்லா வந்து அரைச்சிடணும். அரைச்சிட்டு வாழைக்காயோடு நம்ம வந்து கலந்துக்கணும். ஒரு கொஞ்சம் ஹையில் வச்சுக்கோங்க, ஜஸ்ட் ஒரு வதக்கு. போதும், அடுப்பு அடைச்சிடலாம். இதை இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சி எடுத்துடலாம். கொஞ்சம் நேரம் அரைச்சி எடுத்துடலாம். வாழைக்காய் நல்லா வெந்துருச்சு, ஆஃப் பண்ணிடலாம். எல்லா வாழைக்காய் இது மாதிரி வந்து தோல் உரிச்சு வச்சுக்கலாம். பாருங்கள், ஈஸியாக வந்துடும். இது பண்ணாவே ஈஸியாக வந்துடும். எல்லாத்தையும் தோல் உரிச்சு எடுத்து வச்சுக்கேன். வாழைக்காய் எல்லாமே நல்லா இது மாதிரி எல்லாம் உரிச்சு வச்சுருக்கு. இப்போ வந்து இதுதான் மசாலா அரைக்க வேண்டியது. இதில் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம ஆக்சுவலி அடுப்பில் இருக்கிறப்பவே நம்ம போட்டிருந்தோம்னா நல்லது, பட் பரவாயில்ல, இப்போ நான் போட்டிருக்கேன். ஸோ இதுதான் அந்த மசாலா வந்து நல்லா ஆற வச்சுருக்கேன். இது வாழைக்காய். இது எல்லாத்தையும் இப்போ நம்ம வந்து மிக்சியில் போட்டு இதை ஃபஸ்ட்டு நல்லா போட்டு அரைச்சிறது. இதையும் கொஞ்சம் மிக்சியில் ஒரு அடி அடிச்சுக்கலாம். எல்லாத்தையும் போட்டு நல்லா பைண்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து கோலா உருண்டை எண்ணெயில் போட்டு நம்ம எடுக்க வேண்டியது தான். அரைச்சிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. நல்லா அரைச்சாச்சு. இந்த மாதிரி கோர்ஸாக அரைச்சிக்கணும். பார்த்துக்கோங்க இதோட கன்சிஸ்டன்சியை. இதே மாதிரி கொஞ்சம் உதுத்துட்டு மிக்சியில் போட்டு லைட்டாக ஒரு பல்ஸில் வச்சு அடித்து எடுத்து அந்த மசாலாவோட நம்ம கலந்துக்கலாம். வாழைக்காயும் நல்லா கொஞ்சம் அரைச்சாச்சு. இப்போ வாழைக்காயும் அரைச்சி இதில் போட்டாச்சு. ரெண்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் நான் கொஞ்சம் சால்ட் போட்டுட்டு இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும்னா இது மாதிரி ரவுண்டாக கோலா உருண்டை மாதிரி உருட்டிட்டு நம்ம எண்ணெயில் பொரித்து எடுத்துட வேண்டியது தான். நல்லா ரவுண்டாக 2 காய் போட்டு நல்லா பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி கோலா எல்லாம் இது மாதிரி வாழைக்காய் கோலா உருண்டை இது மாதிரி நல்லா உருட்டி வச்சுக்கணும். கோலா உருண்டையை வந்து நம்ம
வறுத்துடலாம். எண்ணெய் ஊற்றிருக்கிறேன், சிம்மில் வச்சுருக்கிறேன். எல்லாத்தையும் இதில் போட்டு சிம்மில் நல்லா திருப்பி திருப்பி வறுத்து எடுத்துடலாம். ஆல்மோஸ்ட் வந்து வெந்துருச்சு. இப்போ பாருங்கள், கலர் கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம எடுத்து இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பரில் வச்சிடலாம். வாழைக்காய் கோலா உருண்டை ரெடி. மீதி இருக்கிறதையும் நல்லா வறுத்தெடுத்து வச்சிடலாம்.